நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். லட்சுமணனும் சுமந்திரனும் சென்ற ஓடமானது கங்கையின் மறுகரையை அடைந்தது. அங்கு குகன் காத்திருந்தான். மகரிஷிகளின் ஆசிரமத்தில் சீதை தங்கியிருக்க போகிறாள் என்று மட்டும் லட்சுமணன் அவளிடம் கூறினான். குகன் செய்த உபசரிப்புகளை ஏற்றுக்கொண்டு அவன் விடை பெற்று கொண்டான். பின்னர் லட்சுமணனும் சுமந்திரனும் தேரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டனர். தேர் சென்று கொண்டிருந்தது. துக்கம் தாழாமல் லட்சுமணன் அழுது புலம்பியபடி வந்தான். சுமந்திரன் பலவிதமான ஆறுதல் மொழிகளை அவனுக்கு கூறினான். அப்பொழுது லட்சுமணன், அமைச்சரே, ராமர் ஏதோ சிந்தனையில் சீதையை காட்டில் விட்டுவிட்டு வரும்படி கூறிவிட்டார். ஆனால் அவளை பிரிந்து அவர் அடைய போகும் துன்பத்தை இனிமேல்தான் காணப்போகின்றீர். மகா புண்ணியவதி, ஜனக மகாராசரின் அருமை புதல்வி, உத்தம குணங்களை உடையவள். அத்தகைய சீதையை காட்டிற்கு அனுப்புவதை விட மிகப்பெரிய துக்கம் உண்டோ? ஏதோ பூர்வ ஜென்ம துரதிருஷ்டத்தால் அவர் சீதையை பிரிந்திருக்க நேர்ந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். தெய்வ கதியை யாரால் மாற்ற முடியும்? தேவ, கந்தர்வ, யட்ச கணங்களை கூட ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் பொருந்தியவர் ராமர். ஆனால் அவரால் கூட விதியை வெல்ல முடியவில்லை. முன்பு தண்டகாரண்யத்தில் 14 ஆண்டுகள் வரையில் பெரும் துன்பத்தை அனுபவித்தார். ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. எங்கள் தந்தையின் வாக்கை காப்பாற்ற அப்படி செய்தார். அதன் மூலம் விசேஷமான புகழையும் புண்ணியத்தையும் சம்பாதித்தார். இப்பொழுது கொடியவர்களின் வார்த்தையை கௌரவப்படுத்த சீதையை காட்டுக்கு அனுப்பி எதை சம்பாதிக்கப் போகிறார்? அதனால் அவருக்கு பழி உண்டாக போகிறதே அன்றி வேறில்லை. இந்த கொடிய காரியத்தை செய்துவிட்ட அவர் பின்னர் வருத்தப்பட போகிறார். அப்படி வருத்தப்படுவதால் எதையாவது சாதிக்க முடியுமா? சீதையை காட்டுக்கு அனுப்பி இருக்கிறாரே, எப்பொழுதாவது அவளை திருப்பி அழைத்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுண்டோ? முன்னர் சீதையை அடைய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. சுக்ரீவ நட்பு, வானர வீரர்களின் வீரம், ஜாம்பவானின் புத்திசாலித்தனம், அனுமனுடைய மாபெரும் பராக்கிரமம், பரத சத்ருக்னர்களின் பக்தி, என்னுடைய கொடிய பானங்கள், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய ஆற்றல், இவை ஒட்டுமொத்தமாய் சேர்ந்ததின் மூலம் சீதையை அடைந்தார். இவை யாவற்றையும் முன்னைவிட பல மடங்கு பிரயோகம் செய்தாலும் சீதையை இனி அடைய முடியுமா? யாதொரு குற்றமும் இல்லாத தெய்வத்திற்கு சமமான சீதையை காட்டிற்கு அனுப்பியது மூலம் அவர் என்ன பெறப்போகிறார்? பாவத்தையும் நிந்தனையையும் அல்லவா சம்பாதிக்கப் போகிறார். எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒரு மூடன் சொல்லிவிட்டான் என்பதற்காக தர்மத்தை கொன்று சீதையை காட்டுக்கு அனுப்பியது என்ன நியாயம்? மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்ற காரணத்தை காட்டியல்லவா சீதையை காட்டிற்கு அனுப்பியிருக்கிறார். இதன் மூலம் அது நிஜம் என்று ஒத்துக்கொண்டது போலல்லவா ஆகிவிடுகிறது. இதைவிட கொடுமை வேறென்ன இருக்க முடியும்? சீதையை காட்டிற்கு அனுப்பிய பாவம் இவரை சும்மா விடாது என்று சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதான். இவ்வளவு நேரம் மௌனமாகவும் வாய் பேசாதவராகவும் இருந்த சுமந்திரன் அப்பொழுது பேசத் தொடங்கினான். தசரதரின் நண்பனும் அவரை ஒத்த வயதுடையவனும் மிகுந்த ஞானவானுமான அவர் மிகவும் அமைதியுடன் பேசத் தொடங்கினார். அவர், லட்சுமணா, சீதையை பற்றி நீ வருத்தப்பட வேண்டாம். ராமர் கொடும் துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். தனக்கு பிரியமானவர்களை பிரிய வேண்டி வரும் என்று வெகு காலத்திற்கு முன்னாலேயே எனக்கு தெரியும் என்று நிதானமாக கூறினான். அதை கேட்டு லட்சுமணன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். தன் துக்கத்தை மறந்து அவனை பார்த்தான். அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. உடனே லட்சுமணன், அமைச்சரே, தாங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தங்களுக்கு இது முன்னதாகவே எப்படி தெரியும்? அதனை தெளிவாக விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தேரை செலுத்தியபடி சுமந்திரன் பேசத் தொடங்கினான். லக்ஷ்மணா, ஒரு சமயம் துர்வாசர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்தார். துர்வாசர் அத்திரி மகரிஷிக்கும் அனுசூயைக்கும் பிறந்தவர். சாதுர்மாசிய விரதத்தை கடைபிடிப்பதற்காக அங்கு வந்தார். மகரிஷிகள் மழைக்காலங்களில் பல இடங்களுக்கு செல்ல முடியாததாகியால் ஒரே இடத்தில் தங்கி விரதங்களையும் நோன்புகளையும் அனுசரிப்பர். அவ்வாறு தங்குவதற்காக அங்கு வந்தார். அப்பொழுது வசிஷ்டரை காண வேண்டி நானும் தசரத சக்கரவர்த்தியும் அங்கு சென்றோம். துர்வாசரை கண்டவுடன் நாங்கள் இருவரும் வணங்கினோம். பின்னர் எல்லோரும் சுகமாக உட்கார்ந்து பற்பல விதமான கதைகளை பேசிக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் தசரதர் துர்வாசரை பார்த்து, சுவாமி, என் வம்சம் எதுவரையில் நீடித்திருக்கும்?
ராமனும் மற்ற பிள்ளைகளும் எவ்வளவு காலம் வாழ்வார்கள்? ராமனுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறப்பார்கள்? அவர்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? இதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார். அப்பொழுது துர்வாசர், அரசே, முன்னர் நடந்த ஒன்றை கூறுகின்றேன், கேளுங்கள். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடைபெற்றது. தேவர்கள் மகாவிஷ்ணுவின் துணையால் வெற்றி பெற்றனர். அசுரர்கள் தோல்வி அடைந்தனர். அக்காலத்தில் பிருகு என்ற முனிவர் ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் கியாதி என்பதாகும். தோல்வி அடைந்த அசுரர்கள் கியாதியிடம் ஓடினர். தங்களை காக்கும்படி வேண்டினர். கியாதி அவர்களுக்கு அபயம் அளித்து காப்பாற்றினார். இதை அறிந்த மகாவிஷ்ணு மிகவும் கோபம் கொண்டார். தன் சக்கராயுதத்தை செலுத்தி கியாதியின் தலையை அறுத்துவிட்டார். இதை கண்டு அவள் கணவரான பிருகு முனிவர் மிகவும் ஆத்திரமடைந்தார். அவர் மகாவிஷ்ணுவை பார்த்து, இவள் பெண், மேலும் ரிஷி பத்தினி. நீர் கோபத்தால் இவளை கொன்றதால் மனிதனாக பிறக்க கடவாய். அத்துடன் நீண்ட நாட்கள் மனைவியை பிரிந்து வாழ்வாய் என்று சாபமிட்டார். பிறகு அவருடைய கோபம் தணிந்தது. பகவானை சபித்து விட்டோமே என்று வருந்தினார். கேவலம் இந்த பெண் மேல் கொண்ட ஆசையின் காரணமாய் இவளை சபித்து விட்டோமே என்று துன்பப்பட்டார். பின்னர் அவர், பகவானாகையால் நம் சாபத்திற்கு கட்டுப்படாமல் இருக்கலாம். அப்பொழுது நம் வார்த்தை பொய்யாகும். நாம் கொடிய நரகத்தில் விழ நேரிடும் என்று எண்ணினார். எனவே தன் சாபத்திற்கு கட்டுப்படும்படி பகவானை வேண்டினார். அவர் வேண்டுதலுக்கு இணங்கி பகவானும் மனிதனாக பிறக்க ஒப்புக்கொண்டார். எனவே இந்த மகாவிஷ்ணுவே உன்னுடைய மகனாக பிறந்திருக்கிறார். ராமன் என்று எல்லோரும் அவரை கொண்டாடுகிறார்கள். பிருகுவின் சாபத்தினால் அவர் மனைவியை பிரிவார். அவர் இந்த அயோத்தியை 11,000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். அவருக்கு சீதை மூலமாக 2 புதல்வர்கள் பிறப்பர். ஆனால் அவர்கள் அயோத்தியில் பிறக்க மாட்டார்கள். பின்னர் சீதையின் புதல்வர்களிடம் நாட்டை ஒப்படைப்பார். அவரும் அவருக்கு பின்வரும் அரசர்களும் சுகமாக நாட்டை ஆள்வார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது என்று கூறினார். அப்பொழுது அதனை நானும் உடனிருந்து கேட்டேன். அம்மகரிஷி என்னிடம், நான் சொன்னவற்றை மனதிலேயே வைத்துக்கொள், ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம், நான் சொன்னபடி நடக்கும் என்று சொன்னார். பின்னர் நானும் தசரதனும் அவரை வணங்கிவிட்டு விடை பெற்று கொண்டு அயோத்தி சென்றோம். அம்மகரிஷி சொன்னதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது. எனவே சீதையை குறித்தும் ராமனை குறித்தும் மனக்கவலை அடையாதே. எந்த சூழ்நிலையிலும் மன உறுதி தளராதே என்று கூறினார். இந்த விசித்திரமான விஷயத்தை கேட்டு லக்ஷ்மணன் ஓரளவு மனத ஆறுதல் அடைந்தான். ஆச்சரியம் கொண்டான். அப்பொழுது அவர்கள் சென்ற தேர் கோமுதி என்ற நதிக்கரையை அடைந்தது. சூரியனும் மறைந்தான். எனவே அவர்கள் அன்றிரவு அந்த நதிக்கரையில் தங்கினர். அப்பொழுது சுமந்திரன், லக்ஷ்மணா, நான் சொன்ன விஷயங்கள் மிகவும் இரகசியமானவை. உன்னுடைய துக்கத்தை மாற்றவே சொன்னேன். இதனை மனதிற்குள்ளேயே வைத்துக்கொள். பரதனிடமோ சத்துருக்கனிடமோ சொல்ல வேண்டாம். சொன்னால் அதை பொய்யாக்க முயற்சி செய்வார்கள். எப்பொழுதும் காலகதியையும் கர்ம கதியையும் அனுசரித்து நடக்க வேண்டும். அதை மாற்ற முயற்சிக்க கூடாது. அதனால்தான் மகரிஷி என்னிடம் யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று கூறினார். இப்பொழுது உனக்கு இது தெரிந்து போயிற்று. இருப்பினும் வேறு யாரிடமும் கூற வேண்டாம் என்று கூறினார். லக்ஷ்மணன் அதற்கு சரியென்று சொல்லி தலையசைத்தான். அதன் பின்னர் அவர்கள் இருவரும் சுகமாக தூங்கினர். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.